ஒரு அற்புதமான தகவல் இருக்குங்க. முதல்ல 7:30 சனி வந்து இப்ப கிடையாது. ஆண்டு பிறக்கின்ற போது சனி 11 தான் இருக்கார் லாபஸ்தானத்துல. பெருங்குளம் ஒரு உண்மையான தகவல் சொல்லியிருக்காரு. என்னன்னா, நவம்பர் மாதம் வரையில் 11ஆம் இடத்தில் தான் ராகு இருப்பார். ம். அப்போ எந்த கிரகங்களால் பாதிப்பு ஏற்பட்டாலும் மிக வலிமையான கிரகங்கள் இருப்பாருங்க. கேது, ராகு, சனி. இந்த கிரகங்களுடைய வலிமை. அப்படி பார்க்கின்ற போது லாபஸ்தானத்துல போய் ராகு உட்கார்றாரு. ம். சனியுடைய வீட்டுல. அப்போ மார்ச் மாதம் தான் உங்களுக்கு 6ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சி. அப்போ 7:30 சனி ஆரம்பமாகுது. நல்ல வேலை பாருங்க. அடுத்த 6 நாள்லயே அவர் அஸ்தமனம் ஆயிடுறாரு. ம். இப்ப 7:30 சனி ஆரம்பமாகுது சனிக்கு, மேஷத்துக்கு. அடுத்த 6வது நாளே அஸ்தமனம் ஆகுற 1 மாதம். ம். அடுத்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாசம் வந்து 7வது மாதத்துல 5ஆம் தேதி வக்ரமா வர்றார். 4½ மாதம் வக்ரம். அப்புறம் இந்த 2026ல சனியினால் மார்ச் மாதத்திற்கு பிறகு 7:30 சனியால் பாதிப்புன்னு எதிர்பார்த்தீங்கன்னா, அதற்கு வாய்ப்பு கிடையாது. முதல்ல ஒரு விஷயம். 2வது பார்த்தீங்கன்னா, குருவுடைய எல்லாமே சொல்லிட்டு வரது அதுதான். குருவுடைய சுபத்துவம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் எங்க இருக்காரு? உச்சமா இருக்காரா? இல்ல எந்த இடத்துல இருக்காரு? அதற்குரிய பலன்களை கொடுக்க போறாரு. இப்போ ஆண்டினுடைய கடைசியில அக்டோபர் மாசம் 5ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மே மாதம் 4ஆம் இடத்துல உச்சமாகிறார். அவர் உச்சமாவது, சஞ்சரிப்பது என்பதற்கு அப்பாற்பட்டு அவருடைய பார்வைகள் இருக்கு பாருங்க. ம். எப்ப சுபத்துவமான பார்வைகள் அந்த பார்வைகள். அந்த 3 விதமான பார்வைகளும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மேஷ ராசினருக்கு சுய தொழிலை கொடுக்கும். ம். சுய தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தால் அவர்களுக்கு உயர்வை கொடுக்கும். புரியுங்களா? 2வது வெளிநாட்டு யோகம் இருக்கு பாருங்க. ஏன்னா 11 ராகு. வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு யோகங்கள் இருக்கு பாருங்க. அது நிச்சயமாக சாதகமாக இருக்கும். சொந்த வீடு வாங்குறது, திருமண யோகம், குழந்தை பாக்கியம் அனைத்துமே 2026ல் மேஷ ராசி எதிர்பார்க்கலாம். இவர் உச்சமாக இருப்பார் இந்த ஆண்டில். பயப்பட அவசியம் இல்லை. கண்டிப்பா சார். சரி. குலதெய்வ வழிபாடு தான். அது ஓகே. போய் ஏன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்காரு. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு போதுமானது. சங்கடங்கள் வருகின்ற போது குலதெய்வ வழிபாடு சிறப்பானதாக இருக்கும்.